ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்கர் டு பாய்சம் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னா 2.0 அப்படின்னு சொல்லலாம். முன்னால் சாட் கார்னர் வந்து இப்போ எஸ்எஸ்கே சூப்பர் மார்க்கெட் வாசல்லே போட்டிருக்காங்க. முன்னாடி இந்த இடத்துலேருந்து மாற்றியாச்சு. சும்மா செட்டப்பே மாற்றிட்டாரு முன்னா அப்படின்னு சொல்லலாம். முன்னா பப்பு அப்படிங்கிறவங்க 2 பேர் தான் இந்த கடையை நடத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட 20+ இயர்ஸாக அம்பத்தூரில் இவங்க ஷாப் நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஃபேன்ஸ் இருக்காங்க. இவங்க கடையில் வந்து இந்த சமோசா, பானிபூரி சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இவங்க கடை எஸ்எஸ்கே சூப்பர் மார்க்கெட் அம்பத்தூரில் இருக்கிறது. அங்கேயே வந்து ஃப்ரண்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சாண்ட்விச் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ என்னென்ன அவங்க கடையில் இருக்குன்னு பார்க்கலாம். இது சுக்கா பூரிக்கான பூரி, மசாலா பூரி இதில் தான் பண்ணுவாங்க. ஸோ நான் போன டைமில் காளான் சூடாக ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ மேக்கிங் ப்ராசஸ் தனியாக வச்சுருக்கேன், எப்படி காளான் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ காளான் சூடாக போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஃபுட்டேஜ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இவங்க கடையில் பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லும் நார்த் இந்தியன் டைப் ஆஃப் சமோசாஸ், கச்சோரி அது மாதிரிலாம் கிடைக்கும். கச்சோரி இப்போ போடுறதில்ல, பட் காளான், சமோசா, தஹி பூரி, பேல் பூரி அப்படின்னு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு டெம்ப்டிங்காக இருக்கும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல குவாலிட்டியாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போது அப்படின்னே சொல்லலாம். முன்னாடி இந்த இடம் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்தது. இப்போ கடை செட்டப்லாம் மாற்றிட்டு வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீட்டா சாஸ், அதாவது இது வந்து ஸ்வீட் சட்னி சொல்லுவாங்க. இது புதினா சட்னி கொஞ்சம் காரமாக இருக்கும். அதேமாதிரி அங்கே மேக்கிங்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஃபுட்டேஜ் தான் இப்போ பார்க்குறீங்க. கடை வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கடை அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஈவினிங், அதுவும் நார்த் இந்தியன் சைடு டைப் ஆஃப் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கான கரெக்டான கடை இது. ஸோ சுண்டல் பார்க்குறீங்க. சுண்டல் வந்து எப்பவுமே இங்கே மசாலா பூரிக்கு இந்த சுண்டல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி கட்லெட், சமோசா இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கே அப்படின்னே சொல்லலாம். இங்கே ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சமோசா தாங்க. நம்ம சமோசா ஃபேன் அப்படிங்கிறனால இந்த கடையில் சமோசா வேறு லெவலில் இருக்கும். ஒரு சமோசா சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ ஒரு பக்கம் சமோசா சன்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா பூரி ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ அதோட வீடியோ தான் பார்க்குறீங்க. மசாலா பூரியில் முதல்ல அந்த சுக்கா பூரி மாதிரி அந்த பூரி வந்து வச்சுடுவாங்க. அப்புறம் அந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் போட்டு, அது மேலே கொஞ்சம் பொரியெல்லாம் போட்டு, பக்காவா வெங்காயம்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மசாலா பூரி வந்து எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணி, அந்த கடைசியில் அந்த கொத்தமல்லி கொஞ்சம் மேலே போடுவாங்க. அதோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் அம்பத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா, அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் எஸ்எஸ்கே சூப்பர் மார்க்கெட் வாசல்லே இருக்கிற இந்த முன்னாள் சாட் கார்னருக்கு கண்டிப்பாக வாங்க அப்படின்னே சொல்லுவேன். எங்கே இருந்தாலும் அம்பத்தூருக்கு வராமல் இருக்க மாட்டாங்க நிறைய பேர். ஸோ அம்பத்தூரில் இந்த கடைக்கு நீங்கள் தாராளமாக நம்பி வரலாம். ஈவினிங் 4:30க்கு ஷாப் ஓப்பன் ஆகிடும். நைட்டு 10:30 to 11 வரைக்கும் வச்சுருப்பாங்க. எல்லா வெரைட்டிஸும் ஆல்மோஸ்ட் இருக்கும். முதல்ல சமோசாவும் கட்லெட்டும் காலியாகிடும். பட் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நைட் வரைக்கும் கிடைக்குங்க. அது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இவங்க கடையில் ஸ்பெஷலாக போடுற கட்லெட் சாட் அதோட ஒரு ஃபுட்டேஜ் தான் பார்க்க போகிறோம். வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு, அது மேலே நம்பர் ஆஃப் வெரைட்டிஸில் மசாலா போடுவாங்க. அதில் அவங்களோட ஓன் மசாலாவும் இருக்கும். எல்லாமே அரைச்சி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து நல்ல கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவு ஃப்ரை பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் லைட்டாக மேலே, அதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி லெமன் போட்டுறாங்க. சிலப்போ ஃப்ரை பண்ணதுக்கப்புறமும் போடுவார். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் அது மேலே சமோசா இல்லை கட்லெட், நீங்கள் கட்லெட் சாட் கேட்டிங்கன்னா கட்லெட் சாட், சமோசா சாட் கேட்டிங்கன்னா சமோசா சாட் டீப் ஃப்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது மேலே லைட்டாக அந்த கிரேவி, சன்னாவோட கிரேவி போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கே வேறு லெவலில் இருக்கும். அந்த மேக்கிங் பாருங்களேன். மிளகா நிறைய கேட்டிங்கன்னா, காரம் அதிகமாக கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகா போட்டு செய்வார். இல்லை எனக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் பானிபூரி, அதுக்கான உருளைக்கிழங்கு பார்ப்போம் இப்போது. ஸோ பானிபூரிக்கு ஒரு பெரிய டப்பா ஃபுல்லாக உருளைக்கிழங்கு, அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துருவார். பானி பார்க்கலாம். பானி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அடுக்கு ஃபுல்லும் வச்சுருப்பாங்க. நான் நைட் வரைக்கும் ஓடும். எனக்கு தெரிஞ்சது ஒரு 25 லிட்டர் அடுக்காக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் வெயில் இது வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த கட்லெட் எடுத்து அதில் போட்டு ஃபுல்லும் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அது மேலே சட்னி போட்டு கொடுத்துருவாங்க. அது சாப்பிட வேறு லெவலில் இருக்கும். இங்கே எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க. சமோசாலாம் 15 ருபீஸ் கொடுக்குறாரு. பானிபூரி 25 ருபீஸ் ஒரு பிளேட்டுக்கு. எல்லாமே நீட்டாக பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் சொல்கிறேன், ஒரு பக்கா நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் சாட் கார்னர் இது அப்படின்னே சொல்லலாம். அந்தளவு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் நம்பி வந்து சூடாக சாப்பிட்டு போகலாம். 5 மணிக்கு வந்தாலும் சரி, நைட்டு 10 மணிக்கு வந்தாலும் உங்களுக்கு காளான்லாம் சூடாகவே போட்டு கொடுப்பாரு. அப்புறம் புதுசாக லான்ச் பண்ணிருக்கிற சாண்ட்விச்சுங்க. ஸோ சாண்ட்விச் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டோஸ்ட்லாம் கிடையாது, இது நார்மல் சாண்ட்விச்சு. சைட் கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அவங்களோட ஓன் மசாலா அப்புறம் வெஜிடபிள்ஸ் போட்டு அப்படியே கொடுக்குறாங்க. ஒரு பக்காவான ஃபாரின் கைண்ட் ஆஃப் சாண்ட்விச் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃப்ரைலாம் பண்ணாமல் ரா வெஜிடபிள்ஸ் போட்டு அதில் சீஸ்லாம் போட்டு உங்களுக்கு பக்காவாக போட்டு கொடுத்துட்றாருங்க. ஃபஸ்ட்டு பட்டர் தடவி அது மேலே ஒவ்வொரு வெஜிடபிளாக போடுறாரு. சிலப்போ உங்களுக்கு கேப்சிகம் வேணா போட்டுக்கலாம், வேணாம் உங்கள் இஷ்டம் தான். அதே சமயத்தில் பொட்டேட்டோ அதையும் கடைசியில் ஆட் பண்ணார். அதுக்கு முன்னாடி அந்த புதினா சட்னி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு சட்னி வச்சுருந்தார். ஸோ அந்த சட்னி தான் இப்போ பார்க்குறீங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு 2 பிரெட் ஸ்லைஸ் இருக்கும், அதில் அப்ளை பண்ணிட்டு தான் பண்ணுறாரு. அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சிலப்போ காரமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பட் அந்த கன்சிஸ்டன்சி அப்புறம் அந்த காரம் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது.
அதுக்கப்புறம் அது மேலே உங்களுக்கு குக்கும்பர் போட்டுருவாங்க, அப்புறம் ஆனியன்ஸ் இதெல்லாம் போட்டு உங்களுக்கு பக்காவான ஒரு சாண்ட்விச் கொடுத்துட்றாருங்க. அதாவது ஒரு டீசெண்டான வெஜிடபிள் சாண்ட்விச் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் அந்த சாண்ட்விச் ப்ரிஃபர் பண்ணலாம். 40 to 50 ருபீஸ் கிட்ட தான் சார்ஜ் பண்ணுறாரு. சீஸ் போட்டால் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வாங்குறாங்க. ஸோ 40 ருபீஸ்க்கு சாண்ட்விச் அப்படிங்கிறது நீ காலகட்டத்தில் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சாண்ட்விச் அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்லாவும் கொடுக்குறாங்க, லைவாக டேஸ்ட்டாக போட்டு கொடுக்குறாங்க. அது நல்ல ஓர்த்தியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து இதெல்லாம் எப்படி இருந்தாலும் இவங்க பேல்பூரி வேறு லெவலில் இருக்கும். பேல்பூரி நீங்கள் எப்படி வேணால் கேட்டு வாங்கிக்கலாம். சுண்டல் வெறும் சுண்டலாக கேட்டிங்கனாலும் கொடுப்பாரு. அந்த சுண்டலும் தரமாக இருக்குங்க. ஸோ அந்த சுண்டலோட இதான் பார்க்குறீங்க. பானிபூரியில் அந்த சுண்டல் போட்டும் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து பானிபூரி, தஹி பூரி அதோட ஃபுட்டேஜ்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அந்த டைமில் நம்ம போய் ஒரு 2-3 வீடியோ எடுத்தோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தஹி பூரி போட போகிறாங்க. ஸோ தஹி பூரி மேலே அந்த சாட் மசாலா மாதிரி ஒரு மசாலா, அப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு தான் தஹி பூரி போடுறாங்க. அதுமாதிரி தயிர் வந்து நல்ல கன்சிஸ்டன்சியில் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கிற தயிர் எடுத்து தான் போட்டு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பீஸ் வைப்பாங்க. 6லேருந்து 7 பீஸுங்க எப்போயுமே. பானிபூரினாலும் சரி, தஹி பூரினாலும் சரி. அதில் அந்த மீட்டா அதாவது ஸ்வீட் சாஸ் போட்டுட்டு அதில் தயிர் போட்டு அது மேலே டாப்பிங்ஸ் மாதிரிலாம் போட்டு வெங்காயம், கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக சொல்கிறேன், இவங்க கடையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய 2 விஷயங்கள் என்னென்னா பானிபூரி, தஹி பூரி, பேல்பூரி. அது இல்லாமல் அந்த கட்லட் சாட். கண்டிப்பாக அந்த கட்லட் சாட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் சாப்பிடும்போது இந்த கடைக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போது மீன்வைல் அந்த காளான் மேக்கிங் ப்ராசஸ், அதுக்கான கிரேவி, மசாலா கிரேவி ஒன்று வச்சுருக்காங்க. அதை எடுத்து ஊற்றிடுவாங்க. அப்புறம் நல்ல ஃப்ரை பண்ண மஷ்ரூம், அதில் வந்து மஷ்ரூம் கோஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அதை வெறுமனே கேட்டிங்கன்னா கூட தருவார். அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பக்காவான பக்கோடா கைண்ட் ஆஃப் டேஸ்ட் இருக்கும். இதில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதுவும் தரமாக இருக்கும். இப்போ நல்ல கன்சிஸ்டன்சியில் காளான் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்சலுக்கும் அதை எடுத்து கொடுத்துருவாங்க. மீன்வேல் ஒரு ஃபுட்டேஜ் இந்த பேல்பூரிக்காக. ஸோ பேல்பூரி ஃபுட்டேஜ் தான் இப்போ பார்க்குறீங்க. பேல்பூரியில் இவங்க வந்து மிக்சடாகவும் கொடுப்பாங்க, காரம் தனியாக வேணாலும் கொடுப்பாங்க, இல்லை ஸ்வீட்டு அந்த டைப்பில் கேட்டாலும் கொடுப்பாங்க. முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா போதும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 35 ருபீஸ், 40 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதை தாண்டி பெருசாக காஸ்ட்டு வைஸ் எதுவும் இல்லை. ஃபேமிலி பேக் பானிபூரின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா 170 ஐ திங்க். அது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 பூரி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஜக்கு ஃபுல்லும் உங்களுக்கு பானியும் கொடுத்துருவாங்க. அது மாதிரி தான் இருக்கும். ஸோ பேல்பூரி ரெடி ஆகிடுச்சு. அந்த ஃபுட்டேஜ் இப்போ பார்க்குறீங்க. நான் வந்து பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி கேட்டிருந்தேன். இந்த கடையில் இருக்கிற எல்லா ஐட்டமும் சாப்பிட்ருக்கேன் எக்ஸப்ட் தஹி பூரி. தயிர் எனக்கு பிடிக்காது. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. அந்த பானி வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. நீங்கள் அம்பத்தூரில் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா இந்த முன்னா லால் சாட் ஷாப் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எஸ்எஸ்கே சூப்பர் மார்க்கெட் வாசல்லே இருக்குது. ஸோ முன்னா பப்பு இவங்க தான் கடையோட உரிமையாளர்கள். கிட்டத்தட்ட 20 வருஷமாக சூப்பரான ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்க, ஸ்நாக்ஸு. அது வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் அம்பத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடையில் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஒரு மஸ்ட் ட்ரை ஷாப் அப்படின்னே சொல்லுவேங்க.